அனைவருக்கும் வணக்கம். அ அனைத்து வேலைகளையும் முடிச்சுட்டு, ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பால் ஊட்ட வச்சுட்டு, நம்ம பசுந்தீவனங்கள் கட் பண்ணுறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். கயிறு எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அழகு செடி பூ பூத்திருந்தது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி பூ வெடிச்சிருந்ததுங்க. பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அத பார்த்துட்டு அப்படியே நம்ம பட்டு செடி காட்டுக்கு பசுந்தீவனம் கட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அது போகும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, "பட்டு செடிகள் எப்படி கட் பண்றீங்க?" அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அத பார்த்து நம்ம இப்படி தான் கட் பண்றோம். இது கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற குச்சிகள தான் வந்து நம்ம விதைக்காக குடுக்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 முதல் 600 குச்சிகள் குடுக்கலாங்க. அப்புறம் குச்சிகள் எல்லாமே கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு தலைகள் எல்லாமே சும போட்டு எடுத்துட்டு போயிட்டு, பெரிய குச்சிகள் பூரா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு அப்படியே அள்ளிட்டு போயிட்டு, அது வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நிழல்ல கொண்டு போய் போட்டு, நீட்டா நம்ம அன்னகுண்டாவுல கட் பண்ணி, எண்ணி பார்சல் பண்ணி, யார் யாருக்கு வேணும் அப்படின்னு ஒரு அட்ரஸ் போட்டு, அவங்க எல்லாம் ஃபோன்பே போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி பார்த்தீங்கன்னா 300, அதுக்கடுத்து சின்ன பாக்ஸ்ல இருக்கிறது 50, பெரிய குச்சில இருக்கிறது 200 அது மாரி நம்ம பார்சல் போட்டு ஒரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 600, 700 குச்சிகள் நம்ம ஒரே நாள்ல நேத்து லீவுங்கிறனால இன்னைக்கு ஒரே நாள்ல பார்சல் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ப்ரொஃபஷனல் கொரியர்ல போட்டு விட்டோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.